நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 அஸ்வமேத யாகத்தின் வெற்றிக்கு பிறகு யுதிஷ்டர் தான தர்மம் செய்ததில் ஆணவம் கொண்டார். இதை உணர்ந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டரின் ஆணவத்தை அடக்க ஒரு கீரியை உருவாக்கினார். அந்த கீரி பாண்டவர்களுக்கு ஒரு ஏழை பிராமணனின் கதையை சொல்லிற்று. பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த ஒரு ஏழை பிராமணன் தன் நிலத்தில் விளைந்த மிக சொற்பமான தானியத்தை தன் மனைவியிடம் கொடுத்து ஒருவேளை உணவை தயார் செய்ய சொல்லி பிறகு உண்ண அமர்ந்தார். அப்போது பசியோடு ஒரு அதிதி வந்தார். தன் பசியை பொருட்படுத்தாது தன் குடும்பத்தினர் உணவையும் சேர்த்து வந்தவருக்கு வழங்கி அவரை மகிழ்வித்து தானும் மகிழ்ந்தார் அந்த ஏழை பிராமணர். ஏழை பிராமணனின் தான தர்மத்தின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்த வந்தவர் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். யமதர்மராஜனாக தோன்றினார். உனது இந்த தானத்தால் நான் மகிழ்கிறேன், மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏ மானிடனே, நீ செய்த புண்ணியத்தால் உன்னையும் உனது குடும்பத்தையும் பிரம்மலோகம் அழைத்துச் செல்ல பிரம்மலோகத்திலிருந்து திவ்ய விமானம் வந்துள்ளது. நான் அங்கு ஒளிந்திருந்த அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். திவ்ய விமானம் புறப்பட்டவுடன் நான் இலைகளில் மீதியிருந்த உணவை உண்ண வெளியே வந்தேன். மீதியிருந்த உணவை உண்டவுடன் எனது பாதி உடல் தங்கமாகி போனது. அதிலிருந்து நான் அந்த பிராமணனை போன்ற தர்மவானை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எவரும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் உங்கள் பெயரை கேள்விப்பட்டேன். யுதிஷ்டரை என்ற மகாராஜா மிகப்பெரிய யாகம் செய்கிறார் என்று நான் நினைத்தேன். அங்கு சென்று உண்டால் மீதி உடலும் பொன்னாகிவிடும் என்று. ஆனால் இப்போது நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். நீங்களும் மிக பெரும் யாகம் செய்வதாக அகந்தை கொண்டிருந்தீர்கள். இங்கு எனது உடல் முழுவதும் பொன்னாகும் எண்ணம் நிறைவேறவில்லை.
அதனால் நான் சொல்கிறேன், உங்களது மகா யாகம் உண்மையில் மிகப்பெரிய யாகம் ஒன்றுமல்ல. தர்மண்ணா, கேசவா, நான் யாகத்தின் நோக்கத்தையே மறந்து போனேன். நான் யாகம் செய்வது பக்தியை வெளிப்படுத்தவே என்பதை மறந்தேன். நான் யாகம் செய்வது இறைவனை பக்தி செய்யவே என்பதை மறந்தேன். நான் பகவானின் அருள் கிடைக்க தவம் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்தேன். எனது அகங்காரம் எனக்கு உணர்த்திவிட்டது. பக்தி என்றால் அடக்க குணம் அடங்கியது என்பதை கேசவா. யாகத்தில் காமம், குரோதம், ஆசை, அகங்காரம் இவை அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவற்றை அழித்து விட வேண்டும். ஆனால் நான் எனது அகங்காரத்தில் மூழ்கி என்னையே இறைவனாக நினைத்துக் கொண்டேன். நீங்கள் அருகிலேயே இருக்கும்போது கேசவா, இப்பொழுது எனது மனதிலிருந்து இந்த கீரி கூறியதை கேட்ட பின் நான் என் தவறை உணர்ந்து திருந்தி எனது அகங்காரத்தை தொலைத்து விட்டேன். தர்மராஜனே, அந்த கீரியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் உன்னை திருத்துவதற்காக அனுப்பினார். நான் தான் அவரிடம் வேண்டிக் கொண்டேன், உனது அகங்காரத்தை போக்கும்படி. நல்லது செய்தீர்கள் பிதாமகரே. நீங்கள் அடக்கத்தின் மகிமையை தக்க சமயத்தில் உணரச் செய்தீர்கள். இப்போது தெளிவடைந்து விட்டேன். ஆனால் பிதாமகரே, நான் இத்தனை பெரும் பயங்கர தவறை எப்படி செய்தேன் என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஏ கேசவா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு கேசவா. தர்மண்ணா, தனது தவறை உணர்ந்து வருந்துவதுதான் மனமாற்றத்தின் ஆரம்பம். அகங்காரம் போன்ற பயங்கர எதிரியிடமிருந்து உங்களை காப்பது எப்போதும் எனது கடமை. ஹே கிருஷ்ணா, உனது அருட்பார்வை எங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். மகனே யுதிஷ்டிரா, இந்த வெற்றிகரமான வேளையில் நீங்கள் பாகீரதி நதிக்கரையின் வனத்தில் உள்ள தந்தை திருதராஷ்டிரர், தாய் காந்தாரி, தாய் குந்தி மற்றும் சித்தப்பா விதூரர் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற வேண்டும். உங்கள் ஆணைப்படியே பகவான். வாருங்கள், போகலாம். வாருங்கள். வாருங்கள் கேசவா, வாருங்கள். பகவான் வேதவியாசரே, மாதா காந்தாரி, மாதா குந்தியை எங்கும் காணவில்லையே. நாங்கள் அவர்களை சந்திக்க மிகவும் தவிப்புடன் இருக்கிறோம். ஆம், எங்கள் தவிப்பு அவர்களை பார்த்ததும் தணிந்துவிடும். மாறாக அவர்களை பார்த்தால் உங்கள் அனைவரது மனமும் பதட்டம் அடையலாம்.
ஏன் அப்படி பகவானே? அதோ பாருங்கள். பெரியப்பா, யார்? வணக்கம் பெரியப்பா. யுதிஷ்டனா, நலமுண்டாகட்டும், நலமுண்டாகட்டும். வணக்கம் பெரியப்பா. யார்? திரௌபதியா? சௌபாக்கியவதியாயிரு, சௌபாக்கியவதியாக இரு. நான் காண்பதென்ன பெரியப்பா? எவருக்கு சேவை செய்ய பணிப்பெண்களும் சேவகர்களும் காத்திருக்கின்றனர், அவர் இன்று சேவகனைப் போல சேவை செய்வதா? இல்லை, இந்த பாரத்தை என்னிடம் தாருங்கள். இல்லை, இல்லை மகனே. பகவானுடைய சேவையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிறரை தனக்கு சேவை செய்ய விட மாட்டார்கள். தனக்கு தானே சேவை செய்து கொள்வார்கள். வணக்கம் பகவானே. வணக்கம் மதுசூதனா. வணக்கம் தாயே. அக்கா, பகவான் வேதவியாசர் மதுசூதனன் மற்றும் பாண்டவர்களை அழைத்து வந்துள்ளார். அப்படியா? இந்த கொடுமையை பார்ப்பதற்கா தாய் தந்தையர் எங்களை பெற்றெடுத்தனர்? மாதா, இன்று உங்களை பார்த்த பின் ஆதரவற்றவர்கள் சோதனையில் என்ன செய்வார்கள் என தெரிந்தது. பெரியப்பா,
மாதா, தங்கள் தாய் தந்தையரின் நிழலில் இருக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். நாங்கள் துர்பாக்கியசாலிகள் மாதா, நாங்கள் துர்பாக்கியசாலிகள். இனி நாங்கள் அஸ்தினாபுரம் போக மாட்டோம். இங்கு தங்கி உங்களுக்கு சேவை செய்வோம். மதுசூதனா, நீ இவர்களுக்கு புரியவை. பெரியப்பா இருக்கும் போது நான் என்ன புரிய வைப்பது? மகன்களே, நாங்கள் சம்சார மோகம் என்ற சூழலிலிருந்து விடுபடவே இங்கு வந்தோம். எஞ்சிய வாழ்வை இறைவனை வழிபட்டு கழிக்க விரும்புகிறோம். ஆனால் எங்கள் அனைவரையும் மீண்டும் மாயமோக சக்கர வியூகத்தில் சிக்க வைக்க விரும்புகிறீர்களா நீங்கள்? இல்லை பெரியப்பா. அப்படி என்றால் இங்கு தங்கி எங்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தை கைவிடுங்கள். அஸ்தினாபுரம் சென்று ராஜ தர்மத்தை நிலைநாட்டி மக்களுக்கு சேவை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் இங்கு கஷ்டப்படும் போது ஹஸ்தினாபுரம் என்ன, சொர்க்கம் கூட எங்களுக்கு வெறுமையாகத்தான் தோன்றும். இங்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் நன்றாகவே இருக்கிறோம். இங்கிருக்கும் பவித்திரமான சூழ்நிலையால் எங்களுக்கு எங்களது மனசாந்தி திரும்ப கிடைத்துள்ளது. அதோடு தவம் செய்த மகிமையால் எங்களது புண்பட்ட பாவப்பட்ட மனங்களும் தூய்மையாகிவிட்டன. அதோடு உங்களது சித்தப்பா விதுரரோ மகா தபசியாகிவிட்டார். சித்தப்பா விதுரரா? ஆம் மகனே. ஆனால் சித்தப்பா எங்கே? அவரை காணவில்லையே. விதுரர் கோரத்தவம் புரிகிறார். உணவு மற்றும் நீரை துறந்து விட்டார். அவர் இப்போது வெறும் காற்றை குடித்தே உயிர் வாழ்கிறார். வெறும் காற்றை குடித்தா? ஆம் மகளே, அவர் மிகவும் பலகீனமாகிவிட்டார். அதனால் அவர் இந்த வனத்திலே ஒரே இடத்தில் பல நாள் இருப்பதில்லை. சதா சர்வகாலமும் அவர் சுற்றி திரிந்து கொண்டிருப்பார். நான் சித்தப்பாவை தேடுவேன். நான் சித்தப்பாவை நிச்சயம் தேடுவேன். நிச்சயம் தேடி பிடிப்பேன். சித்தப்பா! 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 சித்தப்பா நில்லுங்கள். உங்கள் பிள்ளைக்காக நில்லுங்கள் சித்தப்பா. சித்தப்பா நில்லுங்கள். சித்தப்பா!
வணக்கம் சித்தப்பா. ஹே மகா யோகி, ஹே மகா ஞானி, ஒவ்வொருவராக இழப்பது இதுதான் பாண்டவர்களின் தலையெழுத்தா? யுத்த பூமியில் மரணம் பேரன் முதல் தாத்தா வரை எத்தனையோ உறவினர்களை எங்கள் கைகளில் இருந்து பறித்து விட்டது. அதோடு பெரியப்பாவும் தாயும் எங்களை விட்டு விலகிவிட்டனர். நீங்களும் எங்களை விட்டு விலகிவிடாதீர்கள் சித்தப்பா. நீங்கள் என்னை பார்த்துவிட்டு ஏன் விலகி போனீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மகனே, நான் உன்னை விட்டு விலகி போகவில்லை. எனக்கு தெரியும் நீ என்னை பார்க்காமல் போக மாட்டாய். அதனால் நான் உன் முன்பு வந்தேன். என் மனதை ஒருமுகப்படுத்த உங்கள் அனைவரையும் விட்டு விலகி இங்கு தனிமையில் இருக்க வந்தேன். அது மிகவும் அவசியமாக இருந்தது. அவசியமாக இருந்ததா? அப்படி எங்களை விட்டு விலகி இருக்கும்படி அத்தனை அவசியமான காரியம் எது சித்தப்பா? மகன், நான் எனது உடலை துறக்க விரும்புகிறேன். இல்லை சித்தப்பா, இல்லை. ஆம் மகனே. இல்லை சித்தப்பா, உங்களது ராஜதந்திரம் மற்றும் உங்களது அறிவின் துணையின்றி நான் எவ்வாறு ராஜ பரிபாலனம் செய்வது? எனக்கு நீங்கள் அவசியம் தேவை சித்தப்பா. உங்கள் அறிவு மற்றும் உங்களது சாதுரியம் அவசியம் தேவைப்படுகிறது. நான் முன்பே எனது முடிவை நிர்ணயித்து விட்டேன் மகனே. நான் எனது உடலை துறந்துதான் ஆக வேண்டும். வேண்டாம் சித்தப்பா. விரக்தி அடைய வேண்டாம் மகனே. உடலை துறந்த பிறகு உயிரோடு இருக்க முடியும். நாம் இருவரும் ஒன்றுதான். நமது உடல்கள் தான் வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் நமது ஆத்மா ஒன்றுதான். உனக்கு தெரியாது, நாம் இருவருமே அந்த யமதர்மராஜனுடைய அம்சமே. காலம் வந்தால் எவ்வளவு தடுத்தும் பயனில்லை. எனது இந்த உடலும் அழிய வேண்டிய தருணம் இது. அதனால் தான் நான் என் உடலை துறக்கப் போகிறேன். ஆனால் என் ஆத்மா உனது ஆத்மாவுடன் கலந்து உடலை துறப்பேன். இவ்வாறு நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். இறந்த பின்பும் எப்போதும் உனக்கு வழிகாட்டிக் கொண்டிருப்பேன். மகனே, எனது ஆத்மா உன் ஆத்மாவுடன் இணையும். இந்த அபூர்வ சங்கமத்திற்காக, இரண்டர கலக்கும் தருணத்திற்காக நான் எனது சக்தி அனைத்தையும் தபோபலத்தையும் பயன்படுத்த தயாராக இருக்கிறேன். யுதிஷ்டிரா, மனதை ஒருமுகப்படுத்தி என் கண்களை உற்று நோக்கினார். அப்போது நம் இருவரது ஆத்மாவும் ஒன்றாக இணைந்து புரிந்ததா? உங்கள் ஆணைப்படியே. இப்போது என் கண்களை பார். கடைசி வரை என் கண்களை பார். பார்த்து கொண்டிரு மகனே, பார் எனது கண்களை.
சித்தப்பா 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 விதுரன் உயிர் தியாகம் செய்து விட்டானா? ஆம் பெரியப்பா, அவர் தனது உடலை துறந்து விட்டார். வாழ்வின் கடைசி உண்மையான தன் முடிவை விதுரன் முன்பே அறிந்திருப்பான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம் பெரியப்பா, நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள். மகாத்மா விதுரர் மகா ஞானி. அவருக்கு இவை அனைத்தும் முன்பே தெரியும். ஏனெனில் அவர் உண்மையில் யமதர்மனின் அம்சம்தான். குருட்சேத்திரத்தில் நடக்கப் போகும் மகா யுத்தத்தின் விளைவுகளும் அவருக்கு முன்பே தெரியும். அதனால்தான் அவர் இந்த மகா யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் இந்த மகா யுத்தத்தில் ஏற்பட போகும் அழிவுகளுக்கான பொறுப்பை அவர் தன் தலையில் சுமக்க விரும்பவில்லை. ஹே மதுசூதனா, நியாயப்படி பாண்டவர்கள் ஏற்படுத்திய இந்த அழிவு மற்றும் நாசத்துக்கு காரணமானவன் நான் தான். இந்த உண்மையின் காரணமாக நான் இந்த பவித்திரமான ஆசிரமத்தில் கூட நிம்மதியாக உறங்க முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் தூங்காது கழிக்கிறேன். நான் மட்டும் முதலிலிருந்தே விதுரனின் பேச்சை கேட்டு இந்த யுத்தத்தின் விளைவுகளையும் கடைசியில் ஏற்படக்கூடிய நிலையையும் உணர்ந்திருந்தால் இந்த மகா யுத்தத்தை முன்பே நான் தடுத்திருக்கலாம். பரலோகத்தில் என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. ஹே வாசுதேவா, ஹே பிதாமகரே, எனது பிள்ளைகள் நரகத்தின் நெருப்பிலே வாடுகிறார்களா என்ன? தேவகி மைந்தனே, அப்படி என் பிள்ளைகள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரிய குற்றவாளி நான் தான். என்னால் தான் இந்த மகா யுத்தம் நிகழ்ந்தது. நான் தான் அவர்களை ஊக்குவித்தேன். ஏ பிதாமகரே, அவர்களது பாவங்களின் சுமையை நான் என் தலைமீது சுமக்க விரும்புகிறேன். அவர்கள் நரகத்தில் இருந்தால் நானும் அவர்களுடன் நரகத்திலே இருக்க விரும்புகிறேன். மகனே, எவரும் மற்றவருடைய பாவங்களை ஏற்க முடியாது. பகவானே, நீங்களே இவருக்கு புரிய வையுங்கள். ஆம் பெரியப்பா, கௌரவர்கள் தங்கள் செயல்களுக்கான பலனை அனுபவித்து விட்டனர். யுத்த பூமியில் ரத்தம் சிந்தி அனைவரும் பாவத்தை தீர்த்து விட்டனர். இன்று அவர்கள் அனைவரும் சொர்க்கலோகவாசிகள் ஆகிவிட்டனர். திருப்தியா மகனே திருதராஷ்டிரா? உனது மகன்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் சொர்க்கலோகம் கிட்டிவிட்டது. அவர்கள் அனைவரது ஆத்மாவும் இப்போது தேவலோகத்தில் ஆனந்தமாக இருக்கின்றன. தேவலோகம், அங்கு பகையும் கிடையாது, பழிவாங்கும் தீயும் கிடையாது, வெறுப்பும் இல்லை, விரோதமும் இல்லை. அனைவரும் நண்பர்களே. எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வார்கள், நட்பு கொள்வார்கள். அங்கு இருக்கும் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் தேவ பந்தத்தால் இணைந்துள்ளனர். அதோடு அங்கு தீமை என்ற வார்த்தைக்கே இடமில்லை பெரியப்பா. வாசுதேவா, மனச்சுமை லேசாகிறது எனக்கு இதை கேட்டவுடன். வாசுதேவா, திவ்ய திருஷ்டி கொண்டு பார்க்க முடிந்தால்
நானும் என்னுடைய பிள்ளைகளை பார்க்கலாம், அவர்களை சந்திக்கலாம். பகவானே, நான் சபதத்தின் காரணமாக கண்களை கட்டிக் கொண்டுள்ளேன். இருந்தும் நான் என் பிள்ளைகளை பார்க்க விரும்புகிறேன். என் பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியுமா? அத்தகைய பாக்கியம் நமக்கு ஏது காந்தாரி? நம்மால் இந்த உலகத்தில் நடப்பதையே பார்க்க முடியாது, தேவலோகத்தை எவ்வாறு பார்ப்பது? ஹே வாசுதேவா, நீயோ அனைத்து படைப்புகளையும் அறிந்தவன். உன்னால் பெரியப்பா மற்றும் மாதா காந்தாரியின் ஆசையை நிறைவேற்ற முடியாதா? நாங்களும் இந்த திவ்ய திருஷ்டியை கொண்டு பார்க்க விரும்புகிறோம். தர்மண்ணா, உங்கள் அனைவரது ஆசையையும் பகவான் வேதவியாசர் பூர்த்தி செய்வார். தனது மகா தபோபலத்தால் உங்கள் அனைவருக்கும் யுத்த பூமியிலே போரிட்டு தேவலோகம் அடைந்த வீரர்களின் தரிசனத்தை கிடைக்கச் செய்வார். இதன் அர்த்தம் என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா? உனது பிள்ளைகளை அல்ல, அவர்களது திவ்ய ஆத்மாக்களை. பாஞ்சாலி, பகவானே, நாங்கள் எப்போது பார்க்கலாம்? அவர்களை எங்கே பார்க்கலாம்? இன்று இரவு பாகீரத நதிக்கரையில். வாருங்கள். வா பாஞ்சாலி. வாசுதேவா, நாங்கள் உண்மையிலேயே எங்கள் பிள்ளைகளின் ஆத்மாவை தரிசிக்க முடியுமா? தரிசிக்க முடியும். ஆனால் எனக்கு கண் பார்வை இல்லையே வாசுதேவா. நானும் காந்தாரியும் அவர்களை எவ்வாறு பார்க்க முடியும்? நீங்கள் இருவரும் வேதனைப்படாதீர்கள், பொறுமையாயிருங்கள். தேவ ஆத்மாக்களை பார்க்க ஒருவருக்கு சாதாரண கண்கள் போதாது. இருந்தும் நீங்கள் இருவரும் திவ்ய திருஷ்டியால் பார்க்கலாம். பகவான் வேதவியாசர் அனைவருக்கும் திவ்ய திருஷ்டியை வழங்குவார். திவ்ய திருஷ்டியின் சக்தியால் பெரியப்பா திருதராஷ்டிரர், தாய் காந்தாரியும் கூட மற்றவர்களுடன் சேர்ந்து திவ்ய ஆத்மாக்களை தரிசிக்கலாம். என்னால் பார்க்க முடிகிறது காந்தாரி, என்னால் பார்க்க முடிகிறது. பகவானே, என்னால் பார்க்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. பிதாமகரே, எங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைத்தது. ஆனால் திவ்ய ஆத்மாவை எப்போது தரிசிப்போம்? மகனே,
சில நிமிஷங்களில் அவர்களுடைய ஆத்மா மேலே எழும்பி வரும். ஞான கண்ணால் பார்த்திட வியாசர் வரம் தந்தார். வீர சொர்க்கம் தன்னை அடைந்த துரியோதனன் மகிழ்ந்தான், பாண்டவரும் மகிழ்ந்தார். வீரருக்கு சொர்க்கம் உண்டு, வீர சொர்க்கம் என்று சொல்வர். வீரன் துரியோதனனை கண்டு கண்ணன் மகிழ்ந்தார். சூழ்ச்சியினால் மாண்டு விட்ட உப பாண்டவர் ஐவர் திரௌபதியும் பீமனும் அர்ஜுனனும் கண்டனர். பூமியிலே பகைவராய் எதிரெதிர் நின்றவர் வானகத்தில் ஓர் குடும்ப பாசத்துடன் நின்றனர். கண்ணன் செய்த லீலைகளின் அர்த்தங்களை அறிந்தவர் இன்பம் துன்பம் இரண்டிலும் எல்லை கண்டு மகிழ்வார். பகவானே, மகரிஷி வேதவியாசரின் ஆசிரமத்தில் திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தியை சந்தித்த பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் அஸ்தினாபுரம் திரும்பினார்கள். காலம் காற்றில் சிக்கிய பட்டமாக பறந்தது. ஒரு நாள் திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தி மூவரும் தவம் செய்யும் காட்டில் திடீரென்று தீ பரவியது. அப்போது மூவரும் மரணத்தை ஏற்க முடிவு செய்தனர். மூவரும் சமாதி அடைய உட்கார்ந்தனர். மரணமும் தீ உருவில் அவர்களை ஆட்கொண்டது. இல்லை. திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தி மூவரும் தகனமான பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் சோகத்தில் ஆழ்ந்தனர். ஸ்ரீகிருஷ்ணர் சோகத்தில் உள்ள பாண்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். அவர்களை தைரியப்படுத்தினார். பாண்டவர்கள் ஆசுவாசமாகி ராஜ வேலைகளில் ஈடுபட்டவுடன் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகா திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்தார். தர்மண்ணா, இப்போது நான் துவாரகாபுரி செல்லும் சமயம் வந்துவிட்டது. கேசவா, இப்போது அப்படி என்ன அவசரம்? அவசரம் இருக்கிறது. துவாரகைக்கு அபாயம் நேரும் போல தோன்றுகிறது. அபாயம் நேரப்போகிறதா? ஆம் பார்த்தா. அப்படி என்ன அபாயம் வந்துவிட்டது கேசவா? அதனால் பகவானே கவலையடையும்படி. அந்த அபாயத்தின் பெயர் அசுரராஜன் வஜ்ரநாத். வஜ்ரநாத்? ஆம் நகுலா, அசுரராஜன் வஜ்ரநாத் வஜ்ர நகரத்தின் அரசன், மகாபலசாலி,
ஆனால் தீயவன், அதர்மமே உருவானவன். அவன் இப்போது துவாரகையை ஆக்கிரமிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளான். ஆனால் கேசவா, துவாரகையை காக்க பெரியண்ணா மற்றும் படைகள் இருக்கின்றன. எனக்கு தெரியும் தர்மண்ணா. ஆனால் என் கவலை துவாரகையை பற்றி மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கிறது. பிருகுமைந்தன் மகரிஷி உத்தங்கர் பாலைவனத்தில் எனக்காக காத்திருக்கிறார். அவரை சென்று நான் சந்திக்க வேண்டும். மகரிஷி உத்தன் அவர் யார்? உங்களுக்கு தெரியாது. மகரிஷி உத்தங்கரிடம் அத்தனை தபோபலம் உள்ளது. அவர் தனது தபோபலத்தால் இந்த உலகையே எரித்து சாம்பலாக்கி விடுவார். அதனால் அவரது கோபத்திலிருந்து உலகத்தை காப்பாற்ற நான் அவரை சென்று பார்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தர்மண்ணா, நான் துவாரகை செல்ல அனுமதி தாருங்கள். இதற்கு அர்த்தம் என்ன கேசவா? நீ நிஜமாகவே எங்களை விட்டு போக போகிறாயா? வாசுதேவா, நீ எங்கள் ஜீவன். நீ இல்லாமல் நாங்கள் இந்த உலகில் ஒரு கணம் உயிர் வாழ்வதை கற்பனை செய்யவும் முடியாது. உனது பிரிவை எவ்வாறு தாங்குவோம்? ஹே திரௌபதி, உனக்கு தெரியாதோ என்னை நீ நினைத்தால் அங்கே நான் இருப்பேன் என்று? கேசவா, நீ எங்களுக்கு இந்த உலகின் உறவிலேயே பெரிய உறவு. எங்களை விட்டு போகாதே கேசவா. எவ்வாறு மீண்டும் மீண்டும் முகம் வாடுவது, மனமுடைந்து போவது, கண்ணீர் விடுவது உங்களைப் போன்ற வீரர்களுக்கு அல்ல. தர்மண்ணா, அரசனே நம்பிக்கை இழந்தால் மக்களின் கதி என்னாவது? ராஜ பரிபாலனம் என்ற ரதத்தை யார் செலுத்துவது? தவிரவும் எனது இந்த மனித உடலும் அழியக்கூடியதே. அதுவும் அழியத்தான் போகிறது. நம் அனைவரது ஆயுட்காலமும் முடிவு செய்யப்பட்டது. யார் ஒருவரும் இங்கு அமரர் கிடையாது. அதனால் எப்போதாவது மரணம் முன்னோ பின்னோ வந்து நம் அனைவரையும் எதிர்கொள்ளத்தான் செய்யும். கேசவா, அப்படி சொல்லாதே மதுசூதனா, அப்படி சொல்லாதே. நீதான் அனைவரது ஆத்மா. ஆத்மாவே எங்கள் உடலை விட்டு போய்விட்டால் நாங்கள் உயிரிருந்தும் இறந்து விடுவோம். ஏ வாசுதேவா, நீ எங்களை விட்டு போகாதே. எங்களை விட்டு போகாதே வாசுதேவா. எங்களை விட்டு போகாதே. எங்களை விட்டு போகாதே. நீங்கள் அனைவரும் பிதாமகர் பீஷ்மரின் உபதேசத்தை மறந்ததாக தோன்றுகிறது. நீங்கள் அனைவரும் உங்கள் மனம் உங்கள் குணத்துடன் போராடும் சமயம் வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் என்னை தடுக்க முயற்சி செய்கிறீர்கள். ஹே தர்மண்ணா, இயலாமை பொறாமை பலவீனத்தை உருவாக்கும். அந்த பலவீனமே துன்பமாகும். அதனால் ஞானி, வித்வான் இயலாமையை எதிரியாக நினைத்து அதை அண்டவிடாது துரத்தி விடுவார்கள். தர்மண்ணா, நீங்களும் உங்கள் இயலாமையை துரத்தி விடுங்கள். இல்லையேல் நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள். பிறகு உங்கள் மனதில் இது எனது, இது எனதல்ல என்ற ஒரு போராட்டம் முடிவடைந்து விடும். உங்கள் பார்வை உங்களது தர்மம் மற்றும் கடமையின் மீதே இருக்க வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், இயலாமையை விரட்டுவதே உங்களது தர்மம், மோட்சத்தின் மூல காரணம். இவ்வாறு நீங்கள் உங்கள் மனப்போராட்டத்தில் வென்றால் உங்களது விரக்தி அடையும் மனநிலை, உறுதியின்மை போய்விடும். ஆம் கேசவா, நீ உண்மையைத்தான் சொல்கிறாய், உண்மை பேசுகிறாய். இருந்தும் தர்மண்ணா, எனக்கு நீங்கள் அனுமதி அளிக்கவில்லை போல் தெரிகிறதே. நீ என்னை பரீட்சை செய்கிறாய். என் மனதிற்குள் நிகழும் போராட்டத்தில்
நான் வெற்றி பெறுவதை பார்க்க விரும்புகிறாய். சரி மதுசூதனா, நீ போவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். அனுமதி அளிக்கிறேன் மதுசூதனா. ஆனால் நான் உன்னை தனியே போக அனுமதிக்க மாட்டேன். நாங்கள் அனைவரும் உன்னை முழு மனதோடு மரியாதை செய்து வழி அனுப்பி வைப்போம் கிருஷ்ணா. கிருஷ்ணா